Shyam, we spoke so much about movies and your struggle and your success எல்லாமே. But let's go உங்க family பத்தி. How romantic are you? பயங்கர இதுவும் ஒரு ரொமான்ஸ்னால ஒருத்தர் வந்து டிகிரியே வாங்கியிருக்கீங்க நீங்க the lighter side of you. Yeah, I mean, my wife says that I'm very romantic. ஆமா obviously அவங்க தான் சொல்லணும். Yeah, I've done so many things out of love that she concluded saying that you're the நீங்க உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ கூட January 9th is the day I proposed to her. I think we completed around 14 years of love. Marriage 9 years. What நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது வரைக்கும் every January 9th ஒரு ரோஸ் ஆட் பண்ணிட்டே போவேன். ஃபர்ஸ்ட் January 9th ஒரு ரோஸ் கொடுத்தேன், செகண்ட் January 9th 2. இந்த மாதிரி எவ்ரி January 9th இட் ஆட்ஸ் ஆன் அண்ட் ஆட்ஸ் ஆன் அண்ட் ஆட்ஸ் ஆன். ஸோ கடைசியா நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்து இப்போ ஒரு January 9th ஐ சென்ட் her some huge amount of roses, which I think she sees that it's very romantic from a guy to do this. But I make sure that Valentine's Day is very specially, I do something special for her to feel that she's with the right person and she's happy. And at home, I mean, ஒரு 2-3 years அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க முடியல. ஏன்னா தாடி வச்சுட்டு ஒரு பிசகார மாதிரி சுத்திட்டு இருந்தேன். அவங்களே வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை முடிச்சுட்டு கம் பேக் ஹோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததுனால. பட் பேசிக்லி when I see my wife, whatever tension, struggle or problems எல்லாத்தையும் மறந்துட்டு I start கொஞ்சம் because that's one beautiful moment for me. Start playing the fool with her. அவ திட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் திட்டி. I mean, I do something வேணும்னே ஏதாவது பண்ணி விட்டுட்டு திட்டு வாங்கிட்டே இருப்பேன் because the way she shouts at me is very sweet. இது ரொம்ப டூ மச்சா இருக்கே. ஒருத்தவங்களோட பிபி உங்களுக்கு ஸ்வீட்டா? இல்ல ரொம்ப சீரியஸா இல்ல. A few things I just try to kindle her with something which she doesn't like, and she'll start for 5-10 minutes ஓடும் அது. And I like that when she shouts at me because there's no one else who can shout at me. எங்க அம்மா கூட யோசிப்பாங்க கத்துறதுக்கு. பட் இவ வந்து பாடு கத்துவா, திட்டுவா, எல்லாம் பண்ணுவா. And yeah, I do my best and I don't want to lose that romance in my life. எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ I try to share my best time with my wife. அவங்க உங்களோட ஸ்டிக்ஸ் பார்த்துட்டு அந்த கெட்டப்லாம் பார்த்தாங்களா? உங்களுக்கு அந்த கண் ஸ்வெல் ஆனப்பலாம் பயந்துட்டாங்களா? she actually அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல சங்கீதா. நான் ஆக்சுவலா அது வந்து ஏற்கனவே நான் நடந்திருக்கு எனக்கு. நான் ட்ரை பண்ணல, நடந்துருச்சு அது. நான் உள்ளம் கேக்குமே ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ மை செல்ஃப் எனக்கே தெரியல, 2 படம் பேரலா பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஜீவா சார் வந்தே ஆகணும்னு சொன்னதுனால ஐ டிட் ஒன் மார்னிங் அண்ட் தென் நைட், மார்னிங் நைட் அப்படி போயிட்டு இருந்தேன் ஒரு 3-4 days. சடன்லி உள்ளம் கேக்குமே செட்ஸ்ல தான் எனக்கு இந்த கண் வீங்கிருச்சு. ஜீவா சார் பயந்து he rushed me to Apollo Hospital. அங்க போனா they caught my leg, hand எல்லாம் கை கால்லாம் புடிச்சிட்டு they took some spray and கண்ணுல அடிக்கிறாங்க thinking that something is gone inside or bitten me. But actually there was no problem of dust or ஏதோ பைட் பண்ணிருக்கேன், எதுவுமே இல்ல. It was just a normal swelling for no reason அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதே திருப்பி நடக்கும்போது I went to the ENT doctor. சார் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகும்போது எனக்கு ஆகும்போது then he said it's lack of sleep. previous time அந்த இப்போ முன்னாடி எப்ப நடந்தது இந்த டைம் என்ன பண்ணீங்க, இப்படி பண்ணிருந்தேன், இப்போ என்ன பண்ணீங்க. so basically when you work or when you don't sleep enough, lack of sleep, my tissues they swell up. okay 2 days போதும் அதுக்கு எனக்கு. 2 days நான் 6 hours நான் sleep, if I don't தூங்கலனா third day you will see me with a small bulge. சின்னதா பல்ஜ் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. once I discovered this, Durai, as you know, director Durai, very demanding. இன்னும் வேற என்ன பண்ணலாம்டா, இன்னும் வேற என்ன பண்ணலாம், சரி முடி வளர்த்துட்ட, இவ்வளவு வெயிட் குறைச்சிட்ட, ஓகே ஃபைன், தாடி கிடி, இன்னும் என்ன. அப்புறம் அந்த கேரக்டரும் ஊரா தேடி போயிட்டு இருக்கிறதுனால மேபி வி தாட் ஸ்லீப் இல்லாம இப்படி ஒன்று நடக்கும் பண்ணலாமா அப்படின்னும் போது ஃபேஸா இருக்கே தம்பி பாத்துக்கோ, இல்ல இறங்கிரும், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஃபைனல் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு ஜஸ்ட் டு கிவ் இட் மை பெஸ்ட்ங்கிறதுனால ஐ டிட் தட். My wife saw it and she was very normal because அவ மூணாவது தடவை பாக்குறா அத.
That was your question. Seriously? மூணாவது தடவை பார்த்துட்டேன் அகைன் யூ பக்கா யூனோ ஷாம் ஒரு 3 நாள் நீ ரோட்ல நின்னா செம்ம கலெக்ஷன் கிடைக்கும். Because you're looking like a beggar and top of that பயங்கர sympathy வரும், கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. அவள் கிண்டலா இருந்தது தவிர my mom was very worried. எதுக்கு தேவையில்லை உனக்கு விளையாடுற நீ ஒன்ஸ் அந்த கண்ணு இறங்கலன்னா என்ன. ஏன்னா சுதீப் ஆக்டர் சுதீப் அடிக்க வந்தாரு, என்னை அடிக்கனா கையெல்லாம் ஓங்கிட்டாரு. when I showed him the pictures மத்த எல்லாருமே வந்து பா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது சுதீப் வந்து அறிவு இல்ல you idiot அப்படிங்கிற மாதிரி திட்டி அப்பதான் he told me சரி what if it didn't come down. கை காலில் இருந்தா கூட ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். It's your face, you know, you put your knife on the face, surgery gijeri, you're done. So no, God's grace it's gone down. But he appreciated and when he saw the film he stood up and clapped. first அவர் தான் ரிவ்யூ பார்த்தார். அவர் ஓப்பனாவே இப்படி சொன்னாரு, இந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு தனி மரியாதையே வந்துருச்சு. நான் கண்டிப்பா அதுதான் உன்னை ஒரு ஜோக்கரா பார்த்துட்டு இருந்தேன். இப்படிதான் சொன்னாரு. ஏதோ படம் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு ஜோக்கரு நானு ஹீரோ அப்படிடா. பட் எவ்ரி டைம் when he meets me he says your 6 is what you are. Do those kind of films, keep proving yourself. உன்னை பார்க்கும்போது இம்மிடியட்டா அந்த ஃபிளாஷ் தான் வருது, எனக்கு 6 ஓட ஃபிளாஷஸ் தான் வருது. as an actor you've gone to a level of பாதிக்கு இன்னொரு நடிகரே அது பாதிக்குதுன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய விஷயம். கை அதெல்லாம் பண்ணி சொல்லி என்கரேஜ் பண்ணும்போது now I need to be. பட் அப்ப என்ன எடுத்து நம்ம தலையில வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்ட்ரெயின் ஆர் அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகுது இல்ல. பிகாஸ் இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் பிகாஸ் டிஃப்ரெண்டா பண்ணணும்ன்றது ஈஸி கிடையாது, ஒரே மாதிரி பண்றதும் ஈஸி கிடையாது. Seriously. But again I think in Porambukku they'll see something I want to do something extraordinary in the film. அப்படி உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா you're the luckiest man என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல I think God's grace, I wish that for you. Porambukku இயற்கை பண்ண டைரக்டர் என் கூட தான் ஸ்டார்ட் பண்ணாரு. He is a fantastic director and number 2 அதுக்கப்புறம் பேராண்மை. நீங்க அந்த 3 படங்கள் பாத்தீங்கன்னா கூட he is not a cliche director. Definitely. The regular commercial heroine songs அப்படி இல்ல. Porambukku is a fantastic political thriller film. It's got a lot of என்ன சொல்றது powerful scenes between Arya, myself, Vijay Sethupathi, 3 பேரோட காம்போல second halfல I think it's going to be something audience will really enjoy it. Really? Okay. இப்போ இந்த பக்கம் ஆர்யா, அங்க விஜய், இங்க I mean what is happening is we all are trying to compete healthy wise சொல்றேன், ஹெல்த்தியா. 3 பேருக்குள்ள வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கு. ஏன்னா எனக்கு ஆர்யா வந்து ஒரு தம்பி மாதிரி தான் நான் பார்ப்பேன் அவனை. he started his debut his career with me. உங்களோட தான். and விஜய் வந்து ஒரு ஆஃப் லேட்டா ஒரு 6 months தெரியும். பட் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். நான் வாடா போடா லெவலுக்குலாம் அவனை பேசுவேன். பட் அவங்ககிட்ட he tells me only one thing. சார்னுவா ஷாம் சார் உட்காரு. I'll tell him டேய் நான் வந்து டேன்னு சொல்லும் போது நீ எதுக்கு சார் போடுறேன் சார், நீங்க என்ன வேணா கூப்பிடலாம் சார். நீங்க நான் உங்களை எப்ப தரமா சார் பார்த்தேன், ஆனந்த விகடன்ல ஒரு 25 பொண்ணுங்க சார், நீங்க தான் சார் ஹீரோ, அந்த இமேஜ் தான் சார் நீங்க தான் சார். யூனோ இட்ஸ் so genuine. even after telling him சார் கூப்பிடாத விஜய் எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, ஷாமன் கூப்பிடு. இல்ல சார் சார் தான் சார், வாங்க சார் சாப்பிடலாம். this friendship, you know, this really அதாவது fake கிடையாது. this is the real people can gel well. Arya of course you know is like family. so 3 பேரும் அந்த போட்டோ செஷன் பண்ணும்போதேல we enjoyed so much and ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கோம். knowing the film I'm telling you, Arya will score, Vijay will score, I'll score, Karthika Nair has got a beautiful character. Overall Porambukku will be a fantastic film. எனக்கு I should thank God 6 க்கு அப்புறம் Porambukku கண்டிப்பா அதுக்கு அப்புறம் I'm coming up with something which lot of people, in fact my wife has been telling me, bring back that charm, அந்த உள்ளம் கேக்குமே பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற சாக்லேட், அந்த சாக்லேட் பாய். so that அது ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. by April May I'll start that film. I want to come back and dance and who the girls. I want to do that. ரொம்ப சீரியஸா ஒரு 2-3 வருஷமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. so sweet. ஷாம், யா நீ செம்மையான பார்ட்டி பர்சன்னு தெரியும்.
எங்க பார்ட்டினா பாட்டினாலும் எல்லாருமே தான் ஷாமோட இல்ல கூத்து கண்டிப்பாங்க இருக்கும். எல்லாருமே பார்ட்டி தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணணும். எப்பலாம் வந்து உனக்கு டிப்ரெஷன் இருக்கோ, ஆ, ஐ கோ அவுட், நான் போய் நல்லா ஜாலியா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஆ, ஐ ஹேவ் ஃபன். ஆ. மேக்ஸிமம் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஃபெயிலியரை வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியும்னு என்னோட மென்டாலிட்டி சொல்லுது எனக்கு. ம்ஹும். ஃபெயிலியர் ஆர் டிப்ரெஷன் ஹேண்டில் பண்றதுக்கு மை வே ஆஃப் ஹேண்ட்லிங் இஸ் சந்தோஷமா Let go. லெட் கோ. இட்ஸ் செம்ம நாட் ஃபைட்டர் ரிக்வைர்ட். நீங்க. ஒரு பாக்ஸர்ல இருந்து வந்த ஆட்டிட்யூட்னு நினைக்கிறேன். இல்ல சங்கி, அப்போ இல்ல அது என்னன்னா 36 வயசு எனக்கு இப்போ. ஆ, ஐ திங்க் இட்ஸ் மை டைம் நவ் டு ஃபைட். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 6-7 இயர்ஸ் 40 பிளஸ்னாலே இல்ல 40 வயசுடா உனக்கு அப்படின்வாங்க. என்ன ஐ மீன். ஸோ இந்த டைம்ல தான் என்ன மேக்ஸிமம் என்னோட மேக்ஸிமம் வில் பவரா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், மென்டலா இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமமா to the core. கோர் இப்பதான் நான் போடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஒன் மோர் திங் ஷாம், இப்போ இண்டஸ்ட்ரியில இவ்ளோ காலம் இருந்திருக்கீங்க. how many years? It's almost திஸ் இஸ் மை 11th year. இந்த ஜேர்னில வந்து திரும்பி பாத்தீங்கன்னா எந்த ஹீரோயின் உங்களோட ரொம்ப ஒரு க்ளோஸ், யூ வில் கால் தெம் யுவர் வெரி ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஹூஸ் traveled along with you, and எந்த ஹீரோ அந்த மாதிரி சொல்வீங்க? சொல்லணும்னா டெஃபினெட்லி ஜோதிகா அண்ட் சிம்ரன் வில் பி மை ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும். 12Bல நான் ஆக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி, எந்த அளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி, ஜீவா சார் பத்தி உங்களுக்கு தெரியும், அடிக்கலாம் வருவார். ஜோதிகாவும் சரி சிம்ரன் சரி, they really stood by me and said, you newcomer ரா, எங்க கூட நடிக்க. அவங்களுக்கு தெரியுது they are number 1 number 2 அந்த ரேஞ்சில இருக்காங்க ரெண்டு பேரும். நான் வந்து முழிக்கிறேன் என்ன பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து மாடலிங்ல ரேம்ப் மட்டும் தான் நடக்க தெரியும். ஐ மீன் ஐ கேன் வாக் லெஃப்ட் ரைட் சென்டர் போஸ்ட் பண்ணிட்டு அப்படி ஓடிடுவேன். நமக்கு நடக்கவே கஷ்டம். அப்ப அவங்க வந்து சிம்ரன் இன்னும் எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் படம் இட்ஸ் லைக் இது ஒரு பர்த், இட்ஸ் லைக் எ பர்த், யுவர் ட்ரீம் இஸ் கமிங் ட்ரூ. ஒன்லி ஒன் திங் திங்க் பண்ணிக்கோ, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை வந்துட்டேன், நீ இப்போ வர, அவ்வளவுதான் எனக்கும் உனக்கும் வித்தியாசம். நான் பெரிய ஸ்டார் சிம்ரன்லாம் வச்சுக்காத. ஏன்னா இட் வில் நாட் லெட் யூ ஃப்ரீனஸ் வராது. அதே மாதிரி ஜோவும் வந்து ஜோதிகா அப்கோர்ஸ் ஜோன்னு கூப்பிடுவேன். ஐ ரிமெம்பர் அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது நான் டான்ஸ் ஆடும் போது டயர்ட் ஆகும் போதெல்லாம் அவங்களோட மேக்கப் பேக்ல இருந்து இருக்கிற வாட்டரோ ஜூஸை வந்து கொடுக்க சொல்லுவாங்க. கொடுங்க அவன் டயர்டா இருக்கான் த்ரோட் ட்ரை ஆகுது அவனுக்கு. இன்னும் என்னன்னா ரெண்டு பேரும் they were so concerned ki somehow இவன் நல்லபடியா இந்த படத்துல நடிச்சு ஒரு நடிகன் ஆக்கிட்டோம். the one girl நான் 3 படம் பண்ணியிருக்கேங்கிறது வந்து ஸ்னேகா. இப்போ கூட the first person in the industry as a friend யாரை கூப்பிடுவேன் அப்படின்னா I call Sneha. Because we have a wonderful friendship and இப்போ மட்டும் இல்ல, right from the day one. beginning. Prasanna was a very good friend. நான் வந்து ஸ்னேகா கிட்ட பேசும்போது Prasanna gives me the privacy of talking to her. ஒரு he knows, Prasanna knows I have a lot of respect for Sneha. நான் ஏதாவது பேசுறேன் ஸ்பெஷலி நான் ஸ்னேகாட்ட பேசணும் ஃபோன் கொடுப்பா அப்படின்னா he just gives it and goes. It's that trust, it's that confidence and the respect of what we share. அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் இல்ல, பிகாஸ் ஒரு ஜேர்னில வந்து நம்மளோட எவ்வளோ பேர் வந்து நம்மளோட கனெக்ட் ஆறாங்க. சில காரணங்களால நம்மளால அவங்களோட பேச முடியாது, பட் அந்த ஒரு கேப் இருந்தாலும் இட்ஸ் அதை நினைச்சு பார்த்தனால இப்போ நீங்க நினைச்ச அந்த இன்சிடென்ட் நினைச்சு சொன்னீங்கன்னா யூ ஃபீல் வார்ம், ரைட்? கிவிங் யூ தட் வார்ம். அதனால எந்த ஒரு ஹீரோ நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? 12Bக்கு முன்னாடியே வந்து குஷின்னு ஒரு படத்துல குட்டி ஒரு சின்ன டாக் அப்படி வந்திருப்பேன். எஸ்ஜே சூர்யா சாரோட டைரக்ஷன் அது. அந்த டைம்லயே நான் விஜய் சார்கிட்ட போய் பேசினேன். என்னை கூப்பிட்டு என்ன பண்ற அப்படின்னாரு. இந்த மாதிரி நடிக்க ட்ரை பண்றேன். நல்லா இருக்க, ஏன் இதெல்லாம் பண்ற நீ? ஐ மீன் இதான் தட் இஸ் another சைடி ரோல். ஒரு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோல்னால பாத்திருக்கேன் அந்த கோயில் சீன்ல. இல்ல சார் வந்து இங்க ஒரு 15 மினிட்ஸ் வருவேன்னு சொன்னாங்க. இங்க இருந்து யாராவது என்னை பார்த்து ஒன்னும் பார்க்கலாம் போக மாட்டேன். இட்ஸ் பெட்டர் யூ பேக் ஆஃப் ஃப்ரம் ஹியர் அப்படினாரு விஜய் சார். ஓகே. அண்ட் the next day when I went again he said hey கை காட்டலாம், ஹாய் சொன்னாரு, ஹாய் சொன்னேன். தென் நான் அப்புறம் பாம்பே போயிட்டேன், 12Bல வந்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஈவன் டுடே கிக்கு படம் பார்த்துட்டு சூப்பர்பா பண்ணியிருந்தடா, அதுல போலீஸ் அதிகாரியா செம்மையா பண்ணிருந்தேன். you know the tap he gives you is the next, you know, is a superstar. What I saw in Kushi is the same tap.
சூப்பர் ஷாம் செம்மையா பண்ணியிருக்காருல. அப்புறம் சிக்ஸ் பார்த்துட்டு த வே அப்ரிஷியேட்ஸ் யூனோ இட்ஸ் தட். அதாவது சச் அ ஹியூஜ் ஆக்ட், சச் அ பிக் ஸ்டார், நாட் நெசசரி இல்லை, பட் இட் கோஸ் அவுட் ஆஃப் த வே அண்ட் taps you and it makes such a, அதாவது எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த டேப் வாங்குறவனுக்கு தான் தெரியும். மோர் ஆஃபன் அதிகமாக பர்சனலாக ஃபோன் பண்ணி நான் பேசுறது வந்து ஐ திங்க் ஐ ஸ்பீக் டு ஆர்யா. ஏன்னா அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆக போகுது, நானும் தேடிட்டு இருக்கேன். அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவன் வீட்டில் இருக்க மாட்டான், பட் அவங்க வீட்டுக்கு நான் போய் கிச்சனுக்குள்ள போய் பிரியாணி எடுத்து சாப்பிட்டு எங்கம்மா போயிட்டான் அவன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட பேசி ஊருக்கு அதெல்லாம் பேசி கீசி அவன் பெட்ல போய் படுத்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம். ஐ ஃபீல் இட்ஸ் மை ஹவுஸ். அந்த ரேப்போ எனக்கு ஆர்யா வீட்டில். அதுக்கப்புறம் இப்போ நாங்க இந்த சிசிஎல்னு ஒன்று ஆடிட்டு இருக்கோம், செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். ஐ தேங்க் காட். அது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். வே இட்ஸ் கிரியேட்டட். எல்லா ஹீரோஸும் வந்து கிரிக்கெட் ஆடி ஈகோ இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக பழகி ஒரு ட்ராவலிங் இருக்கு. எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்ல போய் ஆடணும். இந்த ட்ராவலிங்ல பாண்டிங் நிறைய நடக்கும், பர்சனலாக ஷேர் பண்ணிக்கலாம். நவ் வி ஆர் அ ஹியூஜ் கேங். அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட பார்த்தீங்கன்னா சுதீப் இஸ் எனக்கு அவரை வந்து ஐ லுக் அப் டு ஹிம். அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க அங்க அவரு. நீங்க அவரை எப்ப மீட் பண்ணாலும் அவர் வீட்டுல சினிமாவோட எத்தனை புது விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. இட் டசன்ட் கெட் ஃபெட் அப். ரீசெண்டா 6க்கு வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், நீங்க வந்தீங்களா நல்லா இருக்கும்னு சொன்னேன். எப்படான்னு கேட்டாரு. 6th டிசம்பர். எங்க சத்தியம்? ஓகே ஆனா வரீங்களா? I'll be there. அதாவது நான் என்ன கேட்கறேன்னா ஹோட்டல் ரூம் புக் பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணணும், நீங்க எத்தனை பேர்? I'll be there, it's my bloody function. அடுத்த நாள் கார்ல வந்துட்டாரு. அந்த ஒரு ஜெனுவின், இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் தோஸ் கைண்ட்ஸ். அதே மாதிரி தெலுங்குல வந்து ஐ could share a good rapport with அல்லு. பொறாம அவனுக்கு, உங்களுக்குலாம் வெரைட்டியா கிடைக்குதுடா பண்றதுக்கு, நாங்க எப்ப பார்த்தாலும் இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓய் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. he feels அவனுக்கு என்னன்னா எப்படியா தமிழ் சினிமாக்கு வரணும், நான் டெபியூ பண்ணுவாங்க. ஐ லைக் த சேலஞ்சஸ். தமிழ் சினிமா நடிகர்களுக்கு கிடைக்கிற சேலஞ்சஸ் வந்து எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரிலாம் வெரி பேஷனேட் கை. திஸ் இஸ் ஹவ் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அப்படியே ஒரு bunch of people. Yeah, now the day you accept me, நான் யாருன்னு நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா we can be good friends. நீ இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் எந்திரிப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஈவன் அது வந்து ஈகோவா இருந்தா கூட. லைக் சிம்பு வந்து ஈகோன்றாங்கம்மா, ரொம்ப ஈகோ. ஆமா திறமைசாலின்னா அப்படிதான்டா சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதான் எங்க அம்மா சொன்னாங்க, அவன் திறமைசாலி, 24 கிராஃப்டும் தெரியும் அவனுக்கு, எந்த டாபிக் சொன்னாலும் பேசுவான். அப்ப உங்களுக்குன்னா தெரியாதுங்கிறதுனால ஐயோ அவன் பெரிய ஈகோப்பா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆமா எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஸோ நான் வந்து சிம்பு எப்படி அக்செப்ட் பண்றேன்னா, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அவன் அப்படிதான் இருப்பான்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணதுனாலதான் ஐ கெட் அலாங் வித் சிம்பு. அவன் என்ன சொன்னாலும் ஐ அக்செப்ட் இட் பிகாஸ் நோபடி நோஸ். யார் இங்க 24 கிராஃப்ட் எந்த நடிகருக்கும் தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அவனுக்கு தெரியும். he so much into it right from child. it depends how you see. இல்ல கண்டிப்பா நான் வந்து ஒருத்தன் வந்து மைனஸாவோ வீக்கா இருந்தா அதையும் அக்செப்ட் பண்ணு, அப்பதான் யூ கேன் சிட் அண்ட் டாக். இல்லைன்னா முடியாது. இப்படி இருக்கிறதுனால I have a nice circle of friends who have accepted me as நான் ஷாம்னா இப்படிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணதுனால I am able to have a good set of friends. ஷாம், இப்போ எங்க ஷோல வந்து ஒரு பயங்கர கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. இதுல எப்படின்னா உங்களை பத்தி பயங்கரமா ரொம்ப பேசப்பட்ட கான்ட்ரவர்சி ஒரு விஷயம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு கான்ட்ரவர்சி bothered me is that ஸ்னேயா லிப்ஸ் கடிச்சதா ஒரு ரூமர் வந்துச்சு. கேள்விப்பட்டேன். அதுவும் வந்து என் வைஃப் அத கேள்விப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தா, எங்க அம்மாவும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, சிரிச்சாங்க. பட் எனக்கு என்னன்னா, சின்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஸ்னேயா லாட், அவளோட கெரியரோ இல்ல அவரோட லைஃப் டுமாரோ நான் போயிடுவேன், ஆம்பளைனா போயிடுவான். அந்த கேர்ளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ரூமரோ இல்ல அது ஒரே ஒரு விஷயத்த நான் திருப்பி கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் சால்வ்ட். இங்க என்ன பிரச்சனைனா,
இங்க என்ன ஆம்பளையோட ஃப்ரெண்டா பிரச்சனைனா இருந்தா தப்பு இல்ல, ஆனா ஆம்பளை பொம்பளையோட வந்து ஃப்ரெண்டா இங்க ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட பேசுறானாலே வந்து லவ். லவ் இல்ல ஏதோ ஒரு பேட் இன்டென்ஷனோட தான் பேசுறான் அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. போய் ஹலோ சொல்லி பேசி எப்படி இருக்கேன்னு கேட்டா, ஓ ஷாம் சைட் அடிக்கிறாருப்பா, கரெக்ட் பண்றாருப்பா, this is how their mind run. பட் எனக்கு என்னன்னா, you're my colleague in the same industry. நான் தான் பேசணும் உங்ககிட்ட. ஹாய் ஹலோ எப்படி இருக்க, எந்த படம் பண்ற, யார் யாரோட ஒர்க் பண்ணிருக்கேனோ நான் ஒருத்தங்க பேசுறாங்கன்றதுக்காக நம்மளுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்லி ஆட்டிட்யூட மாத்திக்க you will be killing yourself. அதுதான் இங்க பிரச்சனை. அப்புறம் of course சில இடங்கள்ல வந்து சில விஷயங்கள் நாகரிகத்துக்காக பண்ணக்கூடாது. அது நான் எப்படி எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அதை நான் கம்மி பண்ணியிருக்கேன். கான்ட்ரோவர்சிஸ் பத்தி பேசணும். கன்ஃபெஷன்ஸ் ஏதாவது உங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஆனா அது வந்து நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல, இல்ல உள்ளுக்குள்ள வந்து அது பிரிக் பண்ணிட்டு இருக்கோம், இதை சொல்லிடலாம்ப்பா, இதை சொல்லிட்டேன்னா நம்ம ஃப்ரீயா இருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? ஒரே ஒரு தடவை இன் மை கெரியர் ஒரே ஒரு தடவை கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, வேற ஒரு நடிகர் பேர் வேண்டாம், அவர் வந்து ஒரு டைரக்டர் அனுப்புனாரு இந்த கதையை கேளு அப்படின்ட்டு. அந்த கதையில வந்து என்னைய வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண சொல்லியிருந்தார். நான் கதையை கேட்டுட்டு நானே மெயின் ரோல பண்றேனே அப்படின்ட்டேன். என்னை அறியாம வந்து அந்த கதை எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா, அந்த மெயின் ரோல் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா, நானே பண்றேனே, இதை ஏன் கெஸ்ட் ரோல் பண்ணணும், நானே மெயின் ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் என் பக்கம் இழுத்துட்டேன். நாட் நோயிங்லி. ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளா அது இட்ஸ் கோயிங் ஆன் இல்ல, அது ரொம்ப எத்திக்கலி ராங். எத்திக்கலி ஐ வாஸ் ராங். அதுதான் எனக்கு தெரிஞ்சு என் கெரியர்லயே எத்திக்கலி ஐ பீன் ராங். ஒருத்தவன் சாம் இந்த கதையை கேளு, அது ஒரு 20 மினிட்ஸ் ரோல் வருது, அது நீ பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்புறான். நான் எவ்வளவு செல்ஃபிஷ்னா ஆமெச்சுவரான்னு சொல்லலாம், செல்ஃபிஷா சொல்லலாம். எத்திக்கலி ராங் நான் ஏன் சொல்றேன்னா, as a human I am a human being. ஒரு மனிதனா தப்பு பண்ணிருக்கேன். whenever I see that personல போய் கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுப்பேன். மச்சி அப்படி ஷாம் யார கிஸ் பண்றான் I mean it's always அவனுக்கும் அதெல்லாம் மறந்துட்டு we regularly meet எல்லாம் பண்ணுவோம். அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு பிரிக் இருக்கு எனக்கு, ராங்ன்ட்டு. That's one thing. And very scary confession of me is I can see ghosts. பேய் என் கண்ணுக்கு லைட்டா நல்லாவே தெரியும். ஒரு 4 to 5 times எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட டவுட்டா நானே இமேஜின் பண்றேன்னோலாம் நினைச்சேன். பட் சம்வேர் ஐ திங்க் ஒரு சின்ன ஐ பவர் என்னன்னு தெரியல, ஐ கேன் ட்ரேஸ் அவுட் அது பேய்னா கோஸ்டா ஸ்பிரிட்டா, பட் இட்ஸ் நாட் a living human being. அது மட்டும் எனக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு டோட்டலா abrupt faces, broken walking on the road. அப்புறம் அந்த டிவைடர்ல ஒரு தடவை I saw a very scary face கார்ல போயிட்டு இருக்கும்போது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி போகும்போது ஒரு வாட்டி பார்த்தேன். பெங்களூர் நந்தி ஹில்ஸ்னு ஒரு ஹாண்டடான ஒரு ஹில்ஸ், அது இட்ஸ் நாட் அ பிளேஸ், அது யாருமே அதிகமாக போகக்கூடாது. பிகாஸ் அந்த பிரிட்டிஷ் டைம்லயோ இல்லை ஏதோ டைம்ல நிறைய கில்லிங்ஸ் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த இடத்த வந்து ஹாண்டட்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஓல்ட் மேன் பார்த்தேன். ஐம் ட்ரைங் டு ஷோ இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஐ மீன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்கேரி கன்ஃபெஷனை சொல்லக்கூடாதா, நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு எனக்குள்ளே ஒரு டவுட் இருக்கு. பட் சின்ஸ் ஐ எம் ஹியர் as ஷாம் as a person, எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தோன்னு திரும்பிடுவேன் டமால்னு. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது இப்படி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துறாதீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து உதவி விட்டுருங்க, செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் it'll capture you அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கியூரியாசிட்டில ஷாம்னால எனக்கு கொஞ்சம் நக்கலா கேட்கணும்னு கதை கேட்கறேன். என்ன ரொம்ப கியூட்டா ஒரு பேய் இருந்தது, நான் பேசுவேங்க. கியூட்டா பார்த்தனா மேபி ஹாய் அப்படி தீபிகா படுகோன் மாதிரி ஒரு பேய் வந்து ஹே பேபி அப்படினா இது வரைக்கும் ஹாய் பயந்த ஃபேसेस தான் பார்த்திருக்கேன். மேபி ஒரு தீபிகா படுகோனை பார்த்தனா I'll attempt ஹே ஹாய் ஹலோ சொல்லி பார்க்கலாம். how's your life like அந்த மாதிரி. மேபி it will be interesting இல்ல, ஒரு பேயோட ஒரு கலந்துரையாடல், ஒரு அஃபேரோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பேயோட தானயா யாரோட இல்லையே. Seriously, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கன்ஃபெஷன்ஸ், and most importantly seriously. And then next
there is a rapid fire மாதிரி. Yeah. Are you ready? Yeah, sure. CCL. Fun. Jolly. Party. மெமரி, அதாவது அந்த ஒரு பார்ட்டிக்கு போனா அதை மறக்க கூடாது. அதுக்காக ஒரு 2-3 விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சுட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துருவோம். மார்க் அங்க விட்டுட்டு சம்திங் ஒரு சின்ன give it a mark and come back. டைரக்டர் ஜீவா. அப்பாவை மிஸ் பண்ணுவேன், ஜீவா சாரை மிஸ் பண்ணுவேன். இஸ் தட் அந்த இடம் எனக்கு அவர். அண்ட் அவரோட வேர்ட்ஸ் பயங்கரமா என்னை பாதிச்சிருக்கு. எல்லாரையும் மதிக்க கத்துக்கோ, நடிக்க கத்துக்காத, எல்லாரையும் மதிக்க கத்துக்கோ, அதுதான் சினிமா. இயற்கை. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. பிகாஸ் என்னோட ரசிகர்களாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், லாட் ஆஃப் பீப்புளில் ஹவு டிட் யூ, ஏன் இதை பண்ண அதை ஏன் பண்ணேன்னு சொல்லும் போது இயற்கை வந்து இட் சேவ்ட் மீ அகெயின். ஒரு இட் ஜஸ்ட் brought me back. அண்ட் என்னோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்தது. எவ்ரிபடி கேர்ள்ஸ் எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த சாங் பாடி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ரீஎனர்ஜைசிங், அ ரீபூட் டு மை லைஃப். குஷினா விஜயண்ணா. இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் கூட நான் பக்கத்துல நின்று சிரிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் இன்னும் ஆனஸ்ட்லி அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாரா நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. ஓகே, அது என்ன விஜய் எப்படி இருக்கீங்க இப்படிதான் பேசினேன் டமால்னு. பட் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை அவரோட இமேஜ்னா என்ன, வாட மார்க்கெட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. பட் அவரோட பியூட்டி என்னன்னா அதை ரிசீவ் பண்ணி ஸ்போக் பேக். அடுத்த நாள் திருப்பி பேசினார் என்கிட்ட. குஷினாலே வந்து இட்ஸ் விஜய். ஐ திங்க் விஜயனா தான் மைண்டுக்கு வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அட்லீஸ்ட் ஒரு 25 தடவை யூஸ் பண்ணேன் ஒரு நாள்ல. ஏன்னா ஐ பிலீவ், என்ன நம்பிக்கைன்னா இன்ஷா அல்லாஹ்ங்கிற அர்த்தம் என்னன்னா கடவுள் நினைச்சா. யார் சொன்னாலும் அவன் சொன்னா கூட மச்சான் நாளைக்கு நான் இதை பண்ண போறேன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்றா அப்படின்னு. பிகாஸ் லெட் ஹிம் ஆல்சோ திங்க், let God give the will, God's will. கண்டிப்பா. So it is some word which is in my mouth readily coming out. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இன்ஷாஅல்லாஹ் வந்துரும். மாடலிங். என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ ஜாக்கி அண்டர்வேர். என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு 750 ரூபா கொடுத்தாங்க. ஜட்டி போட்டு நடக்கணும். Oh my god. பாம்பேல ஃபர்ஸ்ட் ஷோ. அந்த டைம்ல வந்து மது சாப்ரே, பிபாஷா பாசு, அதித்தி கோவித்கர் இவங்கெல்லாம் வந்து டாப் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் சேலரி 750 ரூபா, அதுவும் ஜாக்கி மாடலிங் பண்ணி அண்டர்வேர். இட்ஸ் சம்திங் அன்ஃபர்கெட்டபிள். உள்ளம் கேட்குமே. வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஃபேவரட் டைரக்டர் நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரோட ஒர்க் பண்ணனும் உங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க? ஆல் டைம் எனி டைம் இஸ் சங்கர் சார். Shankar, the favorite hero you would like to share the screen space? Ajit sir. Ajit sir. Dream project na இவங்கெல்லாம் தான் உங்களோட ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க. நைஸ். ஆக்சுவலா சவுண்டிங்கே நல்லா இருக்குல்ல. ஷாம், ஐ ரியலி விஷ் இந்த மாதிரி ஒரு சம டீம் ப்ராஜெக்ட் சீக்கிரமா உங்களுக்கு இந்த வருஷமே நடக்கணும் அப்படின்னு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ். Seriously, all the very best. Thank you so much. Thank you so much for coming to our show. You would like to say something to our audience? இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தது வந்து சத்தியமா சொல்றேன், நான் ஏதோ வீட்டில் உட்காந்து தான் பேசிட்டு இருந்தேன், ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கே. இந்த சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா. தேங்க்யூ ஸோ மச் ஷாம் ஃபார் கம்மிங். பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டியோட சூப்பரான சைட்ஸ் நிறைய பார்த்தோம்ல. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டியோட சந்திக்கிற வரைக்கும் யூ கைஸ் ஹேவ் அ சூப்பர் வீக். தேங்க்யூ. பை பாய்.